வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம சுவையான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாலக் பன்னீர் சப்பாத்தி, ரோட்டி, நான் இதோடலாம் எடுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாலக் பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு முதல்ல பாலக்கீரையை நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கட்டு பாலக்கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீரையெல்லாம் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கீரையை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கீரை ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ ஒரு நிமிஷம் கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்சுருக்க பாலக்கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கீரையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு இதில் காரத்துக்கு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றப்பில் பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாலக்கீரையும் பச்சை மிளகாவையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய், எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய் நல்லா உருகட்டும். இப்போ வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை இது கூடயே சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்த அப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. அடுத்து இதில் 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதுலேயும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் கிரேவிக்கு தேவையான மசாலா அதெல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் தனி மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை இது கூடயே சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு இது கூடயே தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாலக் பன்னீருக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி 1/4 டம்ளர் பால் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணும்போதுல மூடி எதுவும் போடாமையே குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடணுன்னா கிரேவியோட கலர் நம்மளுக்கு மாறிடும். ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் வீட்டில் ரெடி பண்ண 200 கிராம் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீரையும் இந்த கிரேவிலே சேர்த்துக்கலாம். பன்னீர் இப்படியே சேர்க்கணும்னா சேர்க்கலாம். இல்லாட்டி பன்னீரை ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பன்னீரையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்த அப்புறம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும். இது வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.